முபஸ்மிலன் முஹம்திலன் முசல்லியன் முசல்லிமா. மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானுடைய நடுப்பத்தாகிய மக்பிரத்தினுடைய பத்திலே நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயனுடைய மக்பிரத் என்பது அது விசாலமானது. ரமலான் மாதத்தில் மட்டும்தான் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்பது கிடையாது. நடுப்பத்தில் மட்டும்தான் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்று இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் தன்னுடைய அடியார்கள் எங்கே தன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் என்று காத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயனுடைய பெரும் கருணையாக இது இருந்து கொண்டு இருக்குகிறது. நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை, அதாவது சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டதன் பின்னால இந்த உலகத்திலே அவர்களுடைய பிள்ளைகளிலே இருந்துதான் தவறுகள் பாவங்களே ஆரம்பமாகிறது. மறுமை நாள் வரையிலே வரக்கூடிய மனிதர்களால் பாவங்கள் தவறுகள் என்பது நடைபெறக்கூடிய ஒன்றுதான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், அல் இன்சானு முரக்கபுன் பைனல் ஹதை வன் நிஸ்யான். இந்த மனிதன் அவன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான் தெரியுமா? பாவத்திற்கும் மறதியிற்கும் இடையிலே படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்கிறார்கள். எனவே மனிதனை பொறுத்தவரையில் அவனுக்கு மறதி ஏற்படுகிறது, பாவம் அவனால் நடைபெறுகிறது. இது இயற்கையாக இருக்கிறது. என்றாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பாவம் ஏற்படக்கூடியவர்கள், பாவிகள், பாவம் செய்யக்கூடியவர்களே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பாவத்துக்காக வேண்டி வருந்தி மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே மனிதர்கள் என்ற ரீதியிலே எங்களுக்கு பாவங்கள் ஏற்பட்டாலும் அதற்கு உடனுக்கு உடன் அல்லாஹ்விடத்திலே வருந்தி பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்குகிறது. அல்லாஹுவும் தன்னுடைய அடியார்கள் எங்கே தன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று அடியார்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவனும் காத்து கொண்டிருக்கிறான். ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் ஒரு சபதமிட்டான், உன்னுடைய அடியார்கள் அவர்களுடைய உடம்பிலே ரூஹ் இருக்கும் வரையில் நான் அவர்களை வழிகெடுப்பேன், பாவத்தின் பக்கம் அவர்களை அழைத்து கொண்டிருப்பேன் என்று அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் சபதமிட்ட பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னான்? என்னுடைய அடியார்கள் பாவம் செய்து அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கும் தோறெல்லாம் அவர்களுக்கு நான் மன்னித்து கொண்டே இருப்பேன், அவர்களுடைய ரூஹ் உடம்பிலே இருக்கும் வரையில நான் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் சபதமிட்டான். ஷைத்தான் என்ன சொன்னான்? அடியார்களை வழிகெடுத்து கொண்டு பாவத்தின் பக்கம் அவர்களை அழைத்து கொண்டே இருப்பேன் என்று ஷைத்தான் சொன்னதற்கு ரப்புல் ஆலமீனாய் அல்லாஹ் என்ன சொன்னான்? அவர்களுடைய பாவங்களை நான் மன்னித்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் எங்களின் மீது கருணை கொண்டவன் என்பதை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல ஹதீஸின் வாயிலாக எங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதனுடைய சிறப்பை எடுத்து சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மக்பிரத்து, பாவ மன்னிப்பு அது எந்த அளவு விசாலமானது என்பதை குறித்து ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள். ஹதீஸுல் குதுஸிலே சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹ் சொல்கிறதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் தன்னுடைய அடியார்களை பார்த்து சொல்கிறான், யப்ன ஆதம், ஆதத்துடைய மக்களே, மனிதர்களே, மஹ்மா அபத்தனி வரஜௌத்தனி, நீங்கள் என்னை வணங்கி என்னுடைய பாவ மன்னிப்பை ஆதரவு வைத்து நீங்கள் எனக்கு இணை கற்பிக்காமல் இருக்கும் காலமெல்லாம், ஷிர்க் வைக்காமல் இருக்கும் காலமெல்லாம், கஃபர்து லக, உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பை வழங்கி கொண்டே இருக்குகிறேன். எந்த அளவுக்கு என்றால்
நீங்கள் வானம் பூமி நிரம்ப பாவ சுமையோடு வந்து என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டாலும் உங்களுக்காக வேண்டி நான் வானம் நிரம்ப பூமி நிரம்ப என்னுடைய மகபிரத்தை கொண்டு வருகிறேன். நீங்கள் பூமி நிரம்ப அளவுக்கு பாவம் செய்திருந்தாலும், வானம் நிரம்ப அளவுக்கு பாவம் செய்தாலும், அதைவிட என்னுடைய மகபிரத்து பூமி நிரம்பி இருக்கிறது, வானம் நிரம்பி இருக்கிறது. அந்த அளவுக்கு நான் என்னுடைய பாவ மன்னிப்பை உங்களுக்கு கொண்டு வருவேன். எனவே உங்களுக்கு நான் மன்னித்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு நிலவில் நாம் எந்த அளவு தேவையாக இருக்கிறோம். எங்களால் சொல்ல முடியாது நாங்கள் பாவம் செய்தவர்கள் அல்ல என்று யாருக்காலும் சொல்ல முடியாது. பார்த்தால் பாவம் செய்கிறோம், காதினால் கேட்டால் பாவத்தை கேட்கிறோம், பேசினால் அதிகமாக பொய் பேசுகிறோம், பாவங்களை பேசுகிறோம், அடுத்தவனுடைய முசீபத்துகளை பேசுகிறோம், அடுத்தவனுடைய குறைகளை கிண்டி ஆராய்கிறோம், உள்ளத்தால் எவ்வளவு பாவங்களை நாங்கள் செய்கிறோம், மறைமுகமாக பகிரங்கமாக எவ்வளவு பாவங்கள் எங்கள் நடைபெறுகிறது. சில பாவங்கள் அது பாவம் என்று தெரிந்து கொண்டே எங்களால் நடக்கிறது. இன்னும் சில பாவங்கள் அதை நாங்கள் கணக்கெடுக்காமல் அது பாவம் என்று எங்களுக்கு தெரியாமலேயே எங்களால் பாவங்கள் அதிகமாக நடைபெறுகிறது. நாவினால் நடக்கக்கூடிய பாவங்கள் அதிகமாக எங்களை அறியாமலே நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, எனவே இப்படியாக எவ்வளவுதான் பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு. இப்ப நாங்கள் தான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதை விட்டும் தூரமாய் கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, எம் உயிரிழு மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் ஒரு ஹதீஸிலே, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விலே இடத்திலே நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள். ஃபஇன்னி அதூபு ஃபில் யௌம், நான் ஒவ்வொரு நாளையிலும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுகிறேன். மியத்த மர்ரத்தன், 100 தடவை ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய நாயனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறேன். எனவே நீங்களும் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யார்? பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், முன்பின் பாவங்களே மன்னிக்கப்பட்டவர்கள், பாவத்தை நினைத்தும் கூட பார்க்காதவர்கள், பாதுகாக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள், தௌபா செய்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அவர்கள் பாவம் செய்துவிட்டு தௌபா கேட்கவில்லை. இப்ப இமாம்கள் விளக்கம் சொல்கிறார்கள், ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்று சொன்னால், அவர்கள் பாவங்கள் செய்யாது போனாலும் தான் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, இந்த உபூதியத்து அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டியும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டியும், அதுபோன்று உம்மத்துமார்களுக்கு படித்து கொடுப்பதற்காக வேண்டியும், நானே இவ்வாறு தௌபா செய்கின்ற பொழுது, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நான் இவ்வாறு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிற பொழுது என்னுடைய உம்மத்தினர்கள் எந்த அளவு அவர்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை இந்த சமுதாயத்தினர்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்று விளக்கம் சொல்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, இப்ப நாம் எந்த அளவு பாவ மன்னிப்பை தேட வேண்டும் என்பதை இந்த ஒரு ஹதீஸில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, அதுபோன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் எந்த அளவுக்கு தன்னுடைய அடியார்கள் மீது இரக்கம் கொண்டு பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதற்கு இன்னும் ஒரு ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக, லௌலம் துதுனிபு லதஹபல்லாஹு பிக்கும், எப்படி சொல்கிறார்கள், நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால்
அல்லாஹ் உங்களை அழித்துவிட்டு வலஜாஅ பிகௌமின் யுذنبூன பாவம் செய்யக்கூடிய இன்னொரு கூட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து பாவம் செய்ய வைப்பான். ஃபயஸ்தக்பிரூனல்லாஹ அப்பொழுது அல்லாஹ்விடத்திலே பாவம் செய்துவிட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். ஃபயக்ஃபிரு லஹும் அல்லாஹ் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் சஹீஹுல் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. பருமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன விளக்குகிறது? அதாவது பாவம் செய்கிறோம், பாவம் செய்ய வேண்டும் என்பதல்ல. எந்த அளவு பாவம் செய்தாலும் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு அவன் காத்து கொண்டிருக்கிறான். ஏன்? அவருடைய கஃபார் என்று சொல்லக்கூடிய திருநாமம் வெளியாக வேண்டும். அடியார்களுடைய பாவங்களை அவன் மன்னித்தான் இந்த கஃபார் என்று சொல்லக்கூடிய பிழை பொறுக்கக்கூடியவன், பாவங்களை மன்னிக்க கூடிய என்ற தன்மை சிபத்து அவனிலே வெளியாகும். பருமையான சோதரர், இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் தன்னுடைய அடியார்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் தன்னிடம் வருந்து கெஞ்சி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர்களுக்கு நாம் பாவ மன்னிப்பு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களை அழித்துவிட்டு பாவம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை நாம் கொண்டு வந்து அவர்களுக்கு நாம் பாவ மன்னிப்பு வழங்குவேன் என்று அல்லாஹ் அந்த அளவு சொல்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்து விசாலமானது, பாவ மன்னிப்பு விசாலமானது என்பதைத்தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, அதுபோன்று நாம் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் தௌபா செய்யக்கூடிய வளமை எங்களிடத்திலே இருக்க வேண்டும். இப்போ இதனால தான் எங்களுடைய ஷேகுமார்கள் எங்களுக்கு அந்த வளமையை நாங்கள் அறியாமலேயே எங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள். அதிகாலையிலே நாங்கள் சுபஹ் தொழுகைக்கு வந்தாலே தௌபாவோடு ஆரம்பிக்கிறோம். சுபஹுடைய சுன்னத்தை தொழுதுவிட்டு பர்லை தொழுவதற்கு முன்னால நாம் என்ன ஓதுகிறோம்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 100 தடவை நாங்கள் தௌபா தான் செய்கிறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற அந்த இடத்திலே நாங்கள் அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறோம். அருமையான சகோதரர்களே, அது நாம் கேட்கக்கூடிய அந்த தௌபா இருக்கிறதே, அந்த கேட்கக்கூடிய நேரம் அது சாதாரணமான நேரம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் இருக்கிறதே அது துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இப்போ நாங்கள் சுன்னத்தை தொழுதுவிட்டு இந்த இகாமத்துக்கு முன்னால தான் நாம் அந்த ஔராதை ஓதுகிறோம், அந்த இஸ்திக்பாரை செய்கிறோம், பாவ மன்னிப்பை தேடுகிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் அந்த ஔராதுகளை வெறுமனே வாயினால் ஓதுவது மட்டுமல்ல, அந்த வாயினால் நாங்கள் அதை மொழிந்து கொண்டு எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் செய்த பாவங்களை நினைக்க வேண்டும். என்னென்ன பாவங்களை நான் செய்திருக்கிறேன், எவ்வளவோ பரலான கடமைகளை விட்டிருக்கிறேன், தொழுகையிலே பொடுபோக்கு செய்திருக்கிறேன். அருமையான சகோதரர்களே, உள்ளத்தால் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நாம் செய்த பாவங்களை நினைச்சு கவலைப்பட்டு வருந்துவதோடு தான் நாவினால் அந்த இஸ்திக்பாரை நாங்கள் மொழிய வேண்டும். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் எங்களுடைய பாவங்களை நிச்சயமாக மன்னிப்பான். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் தௌபா செய்வதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. முதலாவது, அவன் அந்த பாவத்திலிருந்து நீங்கிவிட வேண்டும், கலண்டு விட வேண்டும். இரண்டாவது, செய்த பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும், கவலைப்பட வேண்டும். இப்படியான பாவத்தை நான் செய்துவிட்டேனே, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டேனே என்ற கவலை, அந்த வருத்தம் அவனுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். மூன்றாவது, அந்த பாவத்தை இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று அவன் அல்லாஹ்வுக்கு முன்னால விண்ணப்பம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் ஒரு மனிதனுடைய தௌபாவை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறான். இப்போ நாங்கள் இஸ்திக்பார் செய்கின்ற பொழுது, அதுபோன்று ஒவ்வொரு நாளும் 500 தடவை நாங்கள் ஸலவாத் ஓதுகிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸாத்தில் முஹம்மதிய்யா வக்ஃபிர் லனா மா யகூனு வமா கத் கான். இதுவும் மாபெரும் ஒரு தௌபா, மாபெரும் ஒரு பாவ மன்னிப்பு. அதில் என்ன நாம் சொல்கிறோம்? யா அல்லாஹ், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ ஸலவாத் சொல்வாயாக. வக்ஃபிர் லனா, இன்னும் எங்களுக்கு பாவ மன்னிப்பை தருவாயாக.
மா யகூனு எங்களிடமிருந்து எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பாவங்களுக்கும் வமா கது கான் இறந்த காலத்திலே எங்களால் நடந்த பாவங்களுக்கும் எங்களுக்கு நீ பாவ மன்னிப்பு வழங்குவாயாக என்றுதான் அதிலே நாம் கேட்கிறோம். செலவாத்தை வசீலாவாக வைத்து அல்லாஹ்விடத்திலே செலவாத்தை முன்வைத்து அல்லாஹ்வுடைய ரஹமத்தான செலவாத்தை முன்வைத்து அதற்கு பின்னால் நாங்கள் தௌபாவை கேட்கிறோம். நிச்சயமாக அந்த தௌபா ஒப்புக்கொள்ளப்படும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நீ அருமையான சகோதரர்களே, இவ்வாறு 500 தடவை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்ற பொழுதும் எங்களுடைய பாவங்களை நாங்கள் நினைக்க வேண்டும். வாயினால செலவாத்தை மொழிந்தாலும் ஒவ்வொரு செலவாத்துக்கும் ஒவ்வொரு பாவமன்னிக்கும் இடையில நாங்கள் எங்களுடைய பாவங்களை நினைக்க வேண்டும். நாம் செய்த பாவங்கள் நமக்குத்தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. நாம் செய்த பாவங்களை நாங்கள் நினைத்து கொண்டு கவலைப்பட்டு வருந்தி இனிமேல் அந்த பாவத்தை நினைத்து கூட பார்க்க மாட்டேன் என்ற எண்ணத்தில் நாங்கள் அந்த செலவாத்தை ஓதி அந்த பாவ மன்னிப்பை தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் எங்களுடைய பாவங்களை மன்னித்து கொண்டே வருவான். ஒவ்வொரு நாளும் 500 தடவை பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுது, சுபகிலே 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுகிற பொழுது, ஹத்தாது ராத்திபிலே எவ்வளவோ தௌபாக்கள் இருக்கிறது. இந்த ஔராதுகள், இந்த திக்ருகளை, இந்த தௌபாக்களை நாம் வெறுமனே வாயினால் மட்டும் மொழியக்கூடாது. எங்களுடைய உள்ளத்திலே நாம் அல்லாஹ்வை பயந்தவர்களாக, நாம் செய்த பாவம் அது எப்பொழுது என்னை வந்து தண்டித்து விடுமோ என்று பயந்தவர்களாகத்தான் நாம் இவைகளை ஓத வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமினுக்கும் காபிருக்கும், அதாவது முனாஃபிக்குக்கும் காபிருக்கும், அதாவது முனாஃபிக்குக்கும் மூமினுக்கும் வித்தியாசம் சொன்னார்கள். ஒரு முனாஃபிக்குடைய கையால் ஒரு பாவம் ஏற்பட்டு விட்டால் அவனுடைய மூக்குக்கு முன்னால் போகக்கூடிய ஒரு கொசியை போன்று அது அப்படியே தட்டு விட்டு போவான். எங்கட முன்னால் ஒரு கொசி போனால் அதை பெருசாக பாரம் எடுக்க மாட்டோம். ஒரு பாம்பு வந்து நின்றதை போன்று கணக்கெடுப்போமா? இல்லை, அப்படியே தட்டு விட்டு கணக்கெடுக்காமல் வைத்து விடுவோம். இது போன்றுதான் முனாஃபிக். பெரும் பாவத்தை அவன் செய்தாலும், விபச்சாரம் செய்தாலும், களவெடுத்தாலும் அல்லது கடமைகளை விட்டாலும், எந்த பெரிய பாவம் செய்தாலும் அவனுக்கு அவனுடைய மூக்குக்கு முன்னால போட, முகத்துக்கு முன்னால போட கொசியை போன்றுதான், பெருசாக பாரம் எடுக்க மாட்டான். ஆனால் மூமினான மனிதன் எப்படி தெரியுமா? சின்ன ஒரு பாவம் அவனால் நடந்தாலும் பெரிய மலைக்கு அருகிலே கீழே அவன் இருந்து கொண்டிருக்கிறான். இந்த மலை எப்பொழுது என்னுடைய உடம்பிலே விழுந்து நான் மடிந்து விடுவேனோ என்று பயந்தவனாக இருப்பான். ஒரு பெரும் பாறாங்கல் விழப்போகிறது, அதற்கு அடியிலே நான் அகப்பட்டு சிக்கி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? எந்த அளவு பயப்படுவோம்? அப்படியான நிலையில தான் மூமினான ஒரு மனிதன் அவனால் நடந்த சின்ன ஒரு பாவத்துக்காக வேண்டி பயந்து கொண்டு இருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் என்று சொன்னால் நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் அருமையான சகோதரர்களே. எனவே நாம் அந்த செலவாத்துக்களை, ஔராதுகளை, பாவ மன்னிப்புடைய இஸ்திக்பார்களை ஓதுகின்ற பொழுது எங்களுடைய பாவங்கள், செய்த பாவங்களை நினைத்து நாங்கள் பயப்பட்டவர்களாகவும் அல்லாஹ் மன்னிப்பான் என்ற ஆதரவை வைத்தவர்களாகவும் நாங்கள் அந்த இஸ்திக்பார்களை, தௌபாக்களை செய்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஒரு சம்பவம் எங்களுக்கு இதை அழகாக சுட்டி காட்டுகிறது. நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் அவர்களுடைய ஒரு ஹவாரி, ஒரு சஹாபி, அவர்களுடைய ஒரு தோழரும் ஒரு பாதையால் நடந்து போகிறார்கள். இப்படி போகின்ற பொழுது அந்த பாதையிலே ஒரு மனிதர் இருக்கிறார். பனு இஸ்ராயலர்களே இருந்த பெரும் ஒரு கள்வன், பெரும் கொலையாளி, வழிப்பறி கொள்ளைக்காரருக்கு பேர் போன பிரபல்யமான மனிதன். அவன் இவ்வாறு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் அவளுடைய ஒரு தோழரும் நடந்து போகிறதை காண்கிறார்கள். இப்பொழுது அந்த மனிதர் நினைக்கிறார், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டவுடனேயே, அந்த தோழரையும் கண்டவுடனேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் இந்த பாவியினுடைய, கொலையாளியினுடைய, கல்வனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் தௌபாவை போடுகிறான்.
இப்பொழுது இவன் என்ன சொல்கிறான்? உள்ளத்திலே பேசிக்கொள்கிறான், தனக்கு தானே சொல்லிக் சொல்கிறான், தன்னுடைய நஃப்ஸை பார்த்து சொல்கிறான். அந்த மனிதர் என்ன சொல்கின்றார்? அதாவது அது யார்? போகக்கூடிய அந்த மனிதர் யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்கின்றார்கள், ரூஹுல்லா, அல்லாஹுடைய ரூஹானவர்கள், அல்லாஹுடைய நபி, அதுபோன்று அவர்களோடு செல்லக்கூடியவர், அவருடைய தோழராக இருக்கின்றார். இவர்கள் எங்கே, நான் எங்கே? நான் எப்படிப்பட்ட மூதேவியாக இருக்கிறேன், எவ்வளவோ பாவங்களை நான் செய்திருக்கிறேன், பனு இஸ்ராயலர்களிலே பெரும் கள்ளனாக நான் இருக்கிறேன், எவ்வளவு வழிப்பறை கொள்ளைகளை நான் செய்திருக்கிறேன், எத்துணை பேருடைய காசு பணங்களை நான் பறித்திருக்கிறேன், எத்துணை மனிதர்களை நான் கொலை செய்து இரத்தத்தை ஓட்டியிருக்கிறேன், என்னை போன்றா அவர்கள் என்று மனம் வருந்துகிறான். இப்படியான பாவங்கள் செய்துவிட்டேனே என்று தன்னை தானே தாழ்த்தி கொள்கிறான். பின்னர் என்ன செய்கிறான் அந்த மனிதர்? அப்படியே நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த அடுத்த தோழருக்கும் பின்னால அப்படி நடந்து சென்று அவர்களை போய் சேர்கின்றார்கள். அந்த நேரத்திலும் கூட அந்த மனிதர் நினைக்கிறார், தன்னுடைய நஃப்ஸை பார்த்து தன்னை பார்த்து இழிவுபடுத்திக் கொள்கிறார். இப்படிப்பட்ட பெரும் பாவியாக நீ இருக்கிறாய், பெரும் கல்வனாக இருக்கிறாய், பெரும் கொலையாளியாக இருக்கிறாய். இப்படி நீ இருக்கும் பொழுது சிறப்பான இந்த மனிதர்களுக்குடன் நீ நடக்க தகுதியானவனா? அவர்களுக்கு பக்கத்திலே சென்று அவர்களோடு நடப்பதற்கு நீ தகுதியானவனா? அல்லது அவர்களுக்கு முன்னால் நடப்பதற்கு நீ தகுதியானவனா? எனவே அவர்களுக்கு பின்னால் நீ செல் என்று தனக்கு தானே ஏசிக்கொண்டு பழித்து கொண்டு 2 பேருடைய பின்னாலே நடந்து போகிறார். இப்பொழுது அந்த ஈசா நபியினுடைய தோழர் ஹவாரியான அந்த தோழர் திரும்பி பார்க்கின்றார். அப்பொழுது இந்த மனிதரை காண்கிறார். இவர் யார்? அந்த ஊருக்கே பிரபல்யமானவர், பெரும் கள்ளன், கொலையாளி, திருடன் என்று பிரஸ்தாபமான மனிதர். இந்த மனிதனை பார்த்த அந்த ஹவாரி தோழர் தன்னுடைய நஃப்ஸிலே தனக்கு அவர் சொல்லிக் கொள்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், இந்த மனிதனை பார், தன்னுக்குள்ளே பேசிக்கொள்கிறார், இந்த மனிதனை பார், எப்படிப்பட்ட இழிவான மூதேவி இவன் எங்களுக்கு பின்னால் நடக்கிறானே, எங்களை தொடர்ந்து வருகிறானே என்று அந்த மனிதனை இழிவாக நினைக்கிறார், தன்னை பெருமையாக நினைக்கிறார். நான் யார்? நாங்கள் சிறப்பானவர்கள், ஈசா நபியோடு இருக்கக்கூடியவர்கள், எங்களுக்கு பின்னால இந்த மூதேவி வாரானே என்று கடுமையாக கோபப்பட்டு ஏசிக்கொள்கிறார். தனக்குள்ளேயே ஏசிக்கொள்கிறார், இவன் எங்களுக்கு பின்னால் வரணுமாண்டு. இன்று அப்படித்தான் சில மனிதர்கள், சிலர்கள் ஒரு பாவங்கள் செய்திருப்பார்கள், திருந்து பள்ளிவாசலுக்கு வந்தால் அவனை பற்றி ஏசுவார்கள். எந்தக்கு வந்திக்கானோ தெரியா, எவ்வளோ பெரிய பாவி, யாரை கெடுக்க வந்திக்கானோ தெரியா என்று திருந்தி வாரவர்களையும் ஏசக்கூடியதை நாங்கள் காண்கிறோமா இல்லையா? அப்படியான மனநிலையிலே அந்த ஹவாரி கூட்டத்தை சேர்ந்த அந்த தோழரும் ஈசா நபியுடைய சஹாபி. ஹவாரி என்றால் எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு தோழர்கள் சஹாபாக்கள் இருந்தார்களோ, அப்ப இந்த ஈசா நபியுடைய கூட்டத்துடைய அந்த தோழர்களை ஹவாரி என்று சொல்வார்கள். அப்படியான அந்த தோழர் இவ்வாறு சொல்கிறார். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் 2 பேருடைய உள்ளத்தையும் பார்க்கிறான். இந்த பாவி என்ன சொன்னான்? நாம் பெரும் பாவி, கடுமையான கொலைகளை செய்திருக்கிறேன், இரத்தத்தை ஓட்டியிருக்கிறேன், திருடியிருக்கிறேன். இப்படிப்பட்ட நான் ஈசா நபிக்கு முன்னால நான் செல்வதா? எப்படிப்பட்ட மூதேவியாக நான் இருக்கிறேன்? இவர்கள் 2 பேரும் எப்படி சிறந்தவர்கள் என்று தன்னை தானே தாழ்த்தி கொண்டு மற்றவர்களை உயர்வாக கருதினார். இதையும் அல்லாஹ் பார்க்கிறான். அந்த ஈசா நபியுடைய தோழருடைய உள்ளத்தையும் அல்லாஹ் பார்க்கிறான். அவர் என்ன சொன்னார்? நாங்கள் சிறப்பானவர்கள், எங்களுக்கு பின்னால இந்த படுபாவி வர வேண்டுமா? எங்களை பின்தொடர்ந்து இவன் வருகிறானே என்று தன்னுடைய இபாதத்தையும் தன்னை உயர்த்தி பெருமை அடித்து அந்த பாவியை தாழ்த்தி போட்டார்களே. இதையும் பார்த்த அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியே,
அந்த 2 பேருக்கும் நீங்கள் சொல்லுங்கள், அவரவர்களுடைய நன்மைகளை அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே ஆரம்பம் செய்யட்டும். அவர்கள் பல ஆண்டுகள் அந்த ஹவாரி தோழரும் இந்த கள்ளனும் அமல்கள் செய்து வந்தார்கள். அந்த கள்ளனுடைய அமல் பாவம், திருடுவது, கொலை செய்வது, வழிப்பறி கொள்ளையடிப்பது, இதுதான் இவருடைய வேலை. அதுபோன்று இந்த நல்ல மனிதர் அது நல்ல இபாதத்துக்கள், வணக்கங்கள் ஈஸ்வரம்பியோடு இருந்து செய்து வந்தார். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்க 2 பேருக்கும் சொல்லுங்க, 2 பேருடைய அமல்களையும் அதாவது ஆரம்பத்திலிருந்தே செய்யும்படி நான் அந்த பாவியினுடைய பாவங்களை அழித்து விட்டேன். எனவே இப்ப அவருக்கு நன்மை இல்லை, அவர் இப்பொழுது இருந்து நன்மை செய்ய ஆரம்பிக்கட்டும். இந்த ஹவாரி தோழருடைய நன்மைகளை அழித்து விட்டேன், இப்பொழுது அவருக்கும் நன்மை இல்லை, அவரும் தன்னுடைய நன்மைகளை இன்றிலிருந்து ஆரம்பிக்கட்டும் என்று ஏவுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அருமையான சகோதரர்களே, 2 பேர் நிலையும் நல்லா சிந்தனை செய்து பாருங்கள். தன்னை தானே இழிவாக்கி கொண்டு பெருமையை ஒழித்து கட்டி அடுத்தவர்களை சிறப்பாக்கி பேசிய தாழ்மைப்பட்டதற்காக வேண்டி அல்லாஹ் பாவங்களை எல்லாம் அழித்து விட்டான். தன்னை உயர்வாக கருதி அந்த மனிதரை இழிவாக கருதிய பெரும் நன்மைகள் செய்த, மலை போன்ற நன்மைகள் செய்த, ஈசா நபியோடு இருந்து நன்மை செய்த அந்த மனிதருடைய எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் அழித்து விட்டு சொல்கிறான், திரும்ப அலாதியாக நன்மை செய்யும்படி. அவருக்கு ஒரு நன்மை இப்பொழுது கிடையாது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இவ்வாறு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயன் ஈசா நபிக்கு வஹி அறிவித்தான். இதிலே நாங்கள் எவ்வளவு படிப்பினை இருக்குகிறது. நாங்கள் எவ்வளவுதான் நன்மைகள் செய்தாலும், எவ்வளவுதான் இபாதத்துகள் செய்தாலும், 5 வக்த தொழுகையை விடாமல் தொழுதாலும், ஜமாத்தோடு வந்து தொழுதாலும், நோன்பு நோற்றாலும், எவ்வளவு வானுயர இபாதத்து செய்தாலும் எங்களை நாங்கள் ஒருபொழுதும் உயர்வாக கருதவே கூடாது, கருத முடியாது. அருமையான சகோதரர்களே, அதுபோன்றுதான் ஒரு மனிதன் எவ்வளவுதான் அவன் பாவம் செய்தாலும், எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்பதில்லை, திருந்ததில்லை என்றாலும் அவனை இழிவாக கருதக்கூடாது, அவனை தாழ்த்தி ஒதுக்கிவிடக்கூடாது. எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் எந்த நேரத்தில் யாரை எப்படி மாற்றுவான் என்று எங்களால் சொல்ல முடியாது. எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த பாவியான மனிதர் உள்ளத்தால வருந்தினார். இப்ப ஈசா நபியை கண்டவுடனேயே அல்லாஹ் அவருக்கு தௌபாவுடைய பாக்கியத்தை கொடுத்தான். இப்ப இப்படித்தான் நல்ல சாலிஹீன்களுடைய முகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் அப்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தருவான். உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய சேகநாயகமான முகத்தை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு நல்ல எண்ணம் வருமா, தீய எண்ணங்கள் வருமா? செய்த பாவங்களை நாங்கள் நினைத்து பார்ப்போமா, அல்லது செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போமா, அல்லது என்ன எண்ணம் எங்களுக்கு வருகிறது? இதை கண்கூடாக நாங்கள் காண்கிறோம். அவர்களை பார்த்தால் நல்ல எண்ணம் தான் உள்ளத்தில் வருகிறது, நன்மைகள் செய்ய வேண்டும், அவர்களுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்திலே வருகிறது. இப்படித்தான் சாலிஹீன்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவர்களுடைய பார்வை பட்டாலே அல்ல அவர்களை நாங்கள் பார்த்தாலும் கூட அல்லாஹ் நாடினால் எங்களுக்கு அல்லாஹ் பாக்கியங்களை தருவான். இதனால் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த உடனேயே அவர்களுக்கு அல்லாஹ் தௌபாவுடைய பாக்கியத்தை கொடுத்தான். அதுபோன்று அந்த மனிதர் உள்ளத்தால தான் வருந்தினார். அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கல, வாயால மொழியல்ல, உள்ளத்தால தன்னுடைய நஃப்ஸை தாழ்த்தி கொண்டு தன்னை இழிவாக கருதி கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை எதிர்பார்த்தார், தௌபாவை எதிர்பார்த்தார். அல்லாஹ் அவருக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தான். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறு நாங்கள் தௌபா செய்கின்ற பொழுது, இஸ்திக்பார் செய்கின்ற பொழுது உள்ளத்தால வருந்த வேண்டும். அப்போ இதனால தான் ஏற்கனவே சொன்னதை போன்று எங்களுடைய தக்கியாவுடைய அமல்கள் எல்லாம் தௌபாவினுடைய அமல்கள். காலையிலே வந்ததிலிருந்து நாம் இஷா தொழுகையை முடிக்கும் வரையிலே தக்கியாவுடைய அமல்களை செய்தால் ஒவ்வொன்றும் தௌபாவாகத்தான் இருக்கிறது.
எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன? அதை விடுபடாமல் செய்ய வேண்டும். செய்கின்ற பொழுது உள தூய்மையோடு நன்மையோடு நாம் செய்த பாவங்களை நினைத்து அல்லாஹ்வுடைய ரஹமத்தை ஆதரவு வைத்து தௌபாவை ஆதரவு வைத்து உள்ளச்சத்தோடு நாங்கள் தூய்மையான எண்ணத்திலே இனி பாவங்கள் செய்ய மாட்டேன், நான் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ் எப்பொழுது தண்டிப்பானோ என்ற பயத்திலே இனி நான் பாவங்களை விட்டு விடுகிறேன் என்ற கவலையிலே எண்ணத்திலே நாங்கள் அந்த இஸ்திக்பார்களை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். இனி அருமையான சகோதரர்களே, நாம் எங்களுடைய நாட்டில் இன்று சந்தோஷமாக எங்களுக்கு சூழ்நிலை சரியாக இருக்கிறது இபாதத்து செய்வதற்கு. இன்று பல முஸ்லிம் நாடுகள் தராவி தொழ முடியாமல் நோன்பு பிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை இன்று நாம் கண்கூடாக காண்கிறோம். அல்லாஹ் இப்பொழுது எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் வீணாக்கிவிடக்கூடாது. எங்களுக்கு அல்லாஹ் இபாதத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். ரமலானிலே வந்து தராவி தொழக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றார்கள். எவ்வளோ முஸ்லிம் நாடுகளிலே பள்ளி வாசல்கள் எல்லாம் மூடப்பட்டு கிடக்கிறது, தொழ முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பையும் அல்லாஹ் தந்து இந்த ரமலானை நாங்கள் வீணாக்கிவிட்டால் அல்லாஹ் ஒரு நேரம் ஒரு பிடித்தால் அதைவிட கடுமையாக எங்களுக்கும் சோதனைகள் அதாபுகள் வேதனைகள் வரும். இதனால் நாங்கள் இதை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்து எதிர்வரக்கூடிய நாட்களை வீணாக்காம அல்லாஹ்வுடைய இபாதத்தில் ஈடுபட்டு தௌபாவில் ஈடுபட்டு எங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எங்களுடைய மௌத்து எந்த நேரத்தில் எப்படி எந்த சூழ்நிலையில் நல்ல மௌத்தோ கெட்ட மௌத்தோ அல்லாஹ் அலம். எனவே மௌத்துக்கு நாங்கள் தயாராகி கொண்டு இருக்க வேண்டும். எனவே எங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் வீணாக்காமல் அல்லாஹ் தந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் மீண்டு வணக்க வழிபாடுகளை செய்து நாம் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் நாம் கேட்கக்கூடிய தௌபாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கும் பாவ மன்னிப்பை தந்து விடுவாயாக, உன்னுடைய மகபுரத்தை தந்து விடுவாயாக. நாம் செய்த பாவங்களை அப்படியே அழித்தே போடு விடுவாயாக. நாம் செய்யக்கூடிய நன்மைகளை கொண்டு எங்களுடைய பாவங்களை அழித்து விடுவாயாக. எங்களுடைய பெற்றார்கள் குடும்பத்தினர்கள் சகோதரர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யாரெல்லாம் கபறுவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. அவர்களுடைய கபரை ஒளிமயமாக்கி வைப்பாயாக. எங்களுடைய முடிவையும் அழகாக்கி வைப்பாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவோடு அன்னவர்களை நேரிலே பார்த்தவர்களாக யா அல்லாஹ் எங்களுடைய உயிரை கைப்பற்றி விடுவாயாக. எங்களுடைய கபரு வாழ்க்கையும் அழகாக்கி வைப்பாயாக. நாளை மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்திலே எங்களையும் சேர்த்து விடுவாயாக. ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த வாசலினால் சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுவாயாக. இந்த ரமலானிலே யாருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படாமல் மூதேவியலாக மாறுகிறார்களோ அவர்களிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. ஸ்ரீதேவிகளில் எங்களையும் சேர்த்து விடுவாயாக. இந்த ரமலானிலே லைலத்துல் கதிரை அடைந்து நட்பாக்கியம் பெற்ற கூட்டத்திலே எங்களையும் சேர்த்து விடுவாயாக. வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.